ஹலோ சொல்லுங்கள் சார். கபிலன், உங்ககிட்ட ஒரு கேஸ் விஷயமா பேசணும். நான் சொல்கிற இடத்துக்கு கொஞ்சம் வர முடியுமா? ஓகே சார், நீங்கள் லைவ் லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்கள். 10 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். ஷூர், தேங்க்யூ. ஹாய் சார். ஹலோ கபிலன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிகரெட்? இல்லை சார், நோ தேங்க்ஸ். உங்ககிட்ட எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. February 4th அன்னைக்கு கூவார் ஓரமாக டெட் பாடி கிடக்கிறதா கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் ஸ்பாட்டுக்கு போய் பாடியெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த விக்டிமோட ஃபோட்டோவை எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பிவிட்டேன். அந்த பாடியை ஐடென்டிஃபை பண்ணி டீட்டெயில் சொல்லியிருந்தேன். அப்போ எங்களுக்கு அங்கேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அந்த விக்டிமோட பேர் சஞ்சய்னும் அவங்க அப்பா பேர் ரத்னம்னு ஊர் மதுரைன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் அதை ஓவராலாக செக் பண்ணி பார்த்ததில் எல்லாமே ஃபேக் ஐடி, ஃபேக் அட்ரஸில் இருக்கு. எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நம்ம கண்ட்ரோல் ரூம்லேருந்து யாருன்னு தெரியணும். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். கொஞ்சம் யாருன்னு தெரிஞ்சால் சொல்லுங்களேன். February 12th மார்னிங் 7:30. ஆக்சுவலாக அன்னைக்கு சர்வர் டவுன் ஆயிடுச்சு சார். சரி. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அங்கே எந்த சிஸ்டமும் ஒர்க் ஆகல. அன்னைக்கு பப்ளிக் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக அருண் மட்டும்தான் அந்த சிஸ்டமை அட்டன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அருண் தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். அருணை கேட்டால் தான் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியும். அருணோட அட்ரஸ் கொஞ்சம் எடுத்து கொடுங்க. ஓகே, ஷியோர் சார். ஹலோ மேடம் ஜி. ஹாய் டி, எப்படி வந்த? நான் வந்தது இருக்கட்டும், ஜூலியட்டை தேடி ரோமியோ வந்திருக்காரு போல. அர்ஜுனா? அவன் எதுக்குடி இங்க வந்தான்? என்ன கேட்டா உன் ஆள் தானே, நீயே போய் ஏன் வந்தான்னு கேளு. ஆளு கீழேன்னு சொன்ன மண்டை காஞ்சிரும். சரி, வெளியே வெயிட் பண்றான், போய் பாரு. எதுக்கு வந்திருப்பான்? ஹாய் மீரா, எப்படி இருக்கீங்க? இப்ப வரைக்கும் நல்லா தான் இருக்கு அர்ஜுன். உங்களை யார் எங்க வர சொன்னது? அதாங்க நான் இது ஃபோன்ல பேசும்போது நீங்க பேசி முடிவு பண்ணலாம் சொன்னீங்களே. அது நேர்ல பார்த்து பேசி முடிவு பண்ணலான்னு சொன்னேன். இப்ப பேசலாமா? வெளியில அர்ஜுன். ஆமா, உங்களுக்கு யார் இந்த அட்ரஸ் கொடுத்தா? அத்தை. அத்தையா? உங்க அம்மா. இந்த கல்யாணம் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? பேசி பார்த்தா சான்ஸ் இருக்குன்றீங்க. சரி, இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணி பேசலாம். அர்ஜுன், பார்த்து பேசி முடிவு பண்ணி எனக்கு பிடிச்சா மட்டும்தான் கல்யாணம். ஓகே தானே உங்களுக்கு? யா, டெஃபினெட்லி. ஆனா உங்க ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. அது கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸா ஓவர் கான்ஃபிடன்ஸா? பேசி முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கிளம்புங்க. இப்போவா? ஆமா. பாய். இன்னைக்கு ஈவினிங் 7. ஓகே. 7 மணிக்கு தான். அந்த ரெஸ்டாரண்ட் தானே? அதே ரெஸ்டாரண்ட் தான். பாய். பாய். சுகுமார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். அந்த வேலை வந்துட்டு இருக்கா சார். இந்த வந்துட்டார் சார். வாங்க சுகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா சார். எஸ்பி சார் உங்களை பார்க்க சொல்லியிருந்தாரு. அதான் ஆமாம், எஸ்பி கிட்ட ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கியிருக்கேன். இந்த கேஸில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்டேஷனுக்கு மெயில் அனுப்பிட்டேன். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கொஞ்சம் வந்துட்டு போங்க. கார் ஓட்டுவீங்கல்ல? எனக்கு ஓட்ட தெரியா சார். உன்னை யாரையா கேட்ட? நீங்கள் ஓட்டுவீங்கல்ல? இந்தாங்க வண்டி எடுங்க. நான் ஓட்டியிருந்தா எமன்ட்ட போயிருப்போம். தப்பிச்சிட்டார். சுகுமார், ரத்னம்னு ஒருத்தரை பற்றி உங்ககிட்ட நான் பேசியிருந்தேன்ல. நீங்கள் கூட அவன் ஃப்ராடு சார், எங்கள் ஸ்டேஷனில் அவன் பேர் சுப்பிரமணியன் சொல்லியிருந்தீங்கல்ல.
இந்த இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு கண்ட்ரோல் ரூம்லேருந்து கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கபிலனை போய் மீட் பண்ணேன். கபிலன்றவர் மூலயமா அது அருண்னு ஒருத்தரும் தெரிய வந்துச்சு. அருணோட அட்ரஸை கபிலன்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் எனக்கு இன்னைக்கு காலையில் தான் அனுப்பிவிட்டுருந்தாரு. அவனை பிடிச்சி விசாரிச்சாதான் என்ன உண்மைன்னு நமக்கு தெரிய வரும். அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே சார். லொக்கேஷன் வந்துருச்சு, நிறுத்துங்க. சரிங்க சார். மணி, டேரக்டியாக விசாரிங்க. எஸ் சார். சார், அருண் சார் வீடு எது சார்? உள்ளே இருக்குதா சார்? ஏம்மா, அருண் வீட்டில் இல்லையா? எங்கே போயிருக்காரு? அங்க ரொம்ப நாளா பூட்டி தாங்க இருக்குது. அவங்க அண்ணன் இருப்பாரு, போய் கேளுங்க. அருணோட வீடு பூட்டி இருக்கு, அவர் இல்லையா? நீங்க யார் சார்? போலீஸ் டிபார்ட்மெண்ட். சார் வணக்கம் சார். அருண் என் தம்பி தான். அவங்ககிட்ட கொஞ்ச நாளா பணம் புழக்கம் அதிகம் இருந்தது. எனக்கு கொஞ்சம் டவுட் பட்டு என்னடா பணம் நிறைய வச்சுக்கினுறியான்னு கேட்டேன். அதுக்கு அவன் மழுப்பலா பதில் சொன்னான். அதுல எங்களுக்குள்ள தகராறு வந்துருச்சு சார். அதுல இருந்து அவன் என்னண்ட பேசுறது இல்ல. கொஞ்ச நாளா வீடும் பூட்டி இருக்கு. எங்க போனா என்ன ஆனானே தெரியல சார். மணி, அவர்கிட்ட நம்பர் வாங்கிக்கங்க. சார், அருண் வந்தான்னா உடனே இவர் நம்பருக்கு இன்ஃபார்ம். கண்டிப்பா சார். அண்ணா உங்க நம்பர் சொல்லுங்க. 9841 9841 35741 35741. உங்க பேரு? மோகன் சார். மோகன். ஓகே, நோட் பண்ணு. வந்த உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா சார். பயப்புள்ள என்ன 7.5 எழுத்துட்டு வந்தான்னு தெரியலையே. போலீஸ்ல வேலை செய்யறேன்னு சொன்னா இவனையே போலீஸ் தேடுது. சரி, என்ன சாப்பிட்றீங்க? அர்ஜுன், நாம இங்க சாப்பிட்றதுக்கா வந்தோம்? பேசுறதுக்கோ? லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? நேத்து வரைக்கும் நல்லா தான் அர்ஜுன் போயிட்டு இருந்தது. என்னால பிரச்சனைன்றியா? நான் தான் பிரச்சனை பண்றேனா? நாட் எக்ஸாக்ட்லி, பட் கல்யாண விஷயம் எடுத்ததுல இருந்து ஒரே டென்ஷனா இருக்கு அர்ஜுன். எனக்கும் அப்படிதான். எப்ப இந்த கல்யாண பேச்சு எடுத்தாங்களோ அப்ப இருந்து எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. அப்படியே மண்டைக்குள்ள ஏதோ ஓடிட்டே இருக்கு. எனக்கும் அப்படிதான். என்ன விளையாடுறியா? எங்க அம்மா ஆல்ரெடி 4 கால் பண்ணிட்டாங்க. சொந்தக்கார பொண்ணுன்றாங்க. உங்க அம்மா எங்க அம்மா கால் பண்ணிருக்காங்களா? இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கேன்? இவ்வளவு ரிஸ்க் எதுக்கு எடுக்கிறேன்? எனக்காக நினைக்கிறியா? 2 வீட்லயும் ஃபேமிலி எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமேங்கிறதுக்காக தான். ஆமா ஆமா, அத்தை சொன்னாங்க. அத்தை? உங்க அம்மா தான். ஓ, அத்தை முடிவு பண்ணிட்டியா? அப்போ ஓகே. அர்ஜுன், எங்க அப்பாக்கு உங்க அம்மா தங்கச்சி முறை. அதனாலதான் சொன்னேன், அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க அர்ஜுன். சரி, கால் பண்ணி என்ன சொன்னாங்க? என் பையன் லூசு மாதிரி பேசுவான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமான்னு சொன்னாங்க அர்ஜுன். பாவிகளா? என்ன 2 லூசுன்னு சேர்ந்து என்ன லூசுன்னு சொல்லிருக்கு? புரியல. இல்ல இல்ல, நீ இவ்வளவு ரொம்ப பிராங்கா பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ அர்ஜுன், இது என்னன்னு தெரியுதா? இன்ஸ்டா. சும்மா சும்மாண்ணா? ஜாலி. அர்ஜுன், இந்த பாருங்க, நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். நான் வார வாரம் வீக்கெண்ட் ஆனா பப்புக்கு போவேன். ஆனா தண்ணி எல்லாம் ஓவரா அடிக்கிற பழக்கம் இல்ல. ஓகே. 2 ஷாட், ஒரு பக்காடி லைட் மேக்ஸிமம், அவ்வளவுதான். எஸ்கேவோட படம் ஏதாவது புதுசா ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காலையில 5 மணிக்கு போய் பாப்பேன். போய் பாக்குறது மட்டும் இல்லாம டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி பாப்பேன். அப்பதான் எனக்கு பார்த்த மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம நான் டெய்லி நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவேன். இந்த விரதம் இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம புக்ஸ், லைப்ரரி இதெல்லாம் கண்டாலே எனக்கு அலர்ஜி. அதனாலதான் சொல்றேன் அர்ஜுன், உங்களுக்கும் எனக்கும் சுத்தமா செட் ஆகாது. ஏதாவது 1-2 விஷயம் ஒத்து போனா கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனா எதுவுமே ஒத்து போக மாட்டேங்குது அர்ஜுன். அதனாலதான் சொல்றேன், நீ எனக்கு செட் ஆக மாட்ட அர்ஜுன். பேசாம மீரா 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இப்போ என்ன உனக்கு? ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது, அவ்வளவுதானே? நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் உன்னை மகா குடிக்கார. அதுக்கு டெய்லியில் அடிக்க மாட்டேன், வீக்கெண்ட் ஆனா குடிப்பேன், அவ்வளவுதான். வாட்? ஆமா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தள்ளப்படணும்னு வச்சுக்கீங்களேன்,
6,000 பரவாயில்ல, பிளாக்ல டிக்கெட் எடுத்தாலும் போயிடுவேன். ஓ விசில் அடிச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சு தான் தேட்டருக்கு போவேன். செம்ம கலாட்டா பண்ணுவேன். அர்ஜுன், மத்தவங்க எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வரப்போற புருஷன் தண்ணி அடிக்கணும். வீக்கெண்ட் ஆனா 2 பேரும் சேர்ந்து பப்புக்கு போகணும். நான் என் புருஷனுக்கு கம்பெனி கொடுப்பேன். இதுதான் நான். உனக்கு ஓகேவா? வேற லெவல்மா. வேற லெவல், வேற லெவல். என்ன சொன்ன? வேற ஒண்ணும் இல்ல. உன்ன மாதிரி பொண்ணு கிடைக்கணும் தானே ஒவ்வொரு பையனும் ஏங்குறான். போன ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. பப்பு தானே, நான் கூட்டு போறேன். நான் இருக்கேன். ஓகே ஓகே.